இல்ல அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி யாரிடம் இருக்கிறது என்று நிரூபிப்பதை விட, அவர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடரக்கூடாது அப்படிங்கிற அவருடைய அந்த உத்வேகம் தான் ரொம்ப தெளிவா தெரியுது. பாட்டாளி மக்கள் கட்சி யார்ட்ட இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்து ரொம்ப தெளிவா இருக்குது. அது வந்து டாக்டர் அன்புமணிட்ட தான் இருக்குது. அதோடைய பெரும்பகுதி டாக்டர் அன்புமணிட்ட இருக்குது. ரொம்ப சிறு பகுதி, குறுப்பகுதி மட்டும் தான் நம்ம வந்து அ ம ம மருத்துவர் ஐயாட்ட இருக்குங்கிறத பார்க்கிறோம். அதனால பாமக எங்க இருக்கு அப்படிங்கிறத தேர்தல் ஆணையமோ, நீதிமன்றமோ, மக்கள் மன்றமோ, சட்டமன்றமோ எதுவுமே மாற்று கருத்து சொல்லல அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதனால அந்த குழப்பம் கிடையாது. அதுல நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி யார்ட்டங்கிறது நிரூபிக்க வேண்டியது இப்ப இல்ல. நாளைக்கு வந்து திரும்பவும் இந்த கூட்டணியிலேயே வந்து மருத்துவர் ஐயா அவர்களும் வரும்போது நமக்கு வந்து தெளிவா தெரிஞ்சிரும். இது வந்து அவங்களும் இங்க தான் வரப்போறாங்க அப்படிங்கிற மாரி தெரிஞ்சுச்சுன்னா, அப்ப தெரிஞ்சிரும் அவங்க வந்து யார்ட்ட வந்து அந்த முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறது. அது ஒரு பக்கம். அ எமோஷனலாவே வந்து திரு அன்புமணி ராமதாஸ் வந்து கனெக்டட் வித் என்டிஏ தான். நம்ம அத பார்க்கிறோம். 2024ல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து நான் அதிமுகவோட கூட்டணி அமைக்க விரும்பினேன். பாஜகவோட கூட்டணி அமைக்க விரும்பினது அன்புமணி தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டார். அப்ப ம். இன்னைக்கு அதிமுகவும், பாஜகவும் சேர்ந்தே இருக்கும்போது, அவர்கள் வந்து அந்த இடத்துல கூட்டணி தொடர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஓகே. அதையும் தாண்டி அதையும் எஸ். அதையும் தாண்டி வந்து அதையும் தாண்டி வந்து ரொம்ப தெளிவா நம்ம பார்க்கிறோம். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஏற்கனவே இந்த புகையிலை, இந்த போதைப் பொருள், இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாமே வந்து அவர் ரொம்ப கடுமையான இயல்பிலேயே அந்த கேரக்டர் கொண்டவர். அவர் வந்து ஏதோ இன்னைக்கு வந்து ஒரு கட்சி வந்திருக்கு, ஒரு ஆட்சி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனையில அவர் போகக்கூடியவர் இல்ல. இயல்பிலே அவருடைய சிந்தனையில் இருக்கக்கூடியவர் தான் டாக்டர் ஐயா அவர்கள் அதே மாதிரி சிந்தனையில் இருக்கக்கூடியதான். அதனுடைய விளைவு தான் நம்ம வந்து தெளிவா பார்க்கிறோம்.